அனைவருக்கும் வணக்கம். கும்பராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஆடி மாதம் குறைந்தது 3 ஆடி வெள்ளிக்கிழமைகளாவது எப்படியாவது இதை செய்துவிடுங்க. இதனால் எண்ணற்ற நன்மைகள் ஏற்பட இருக்கு. அந்த வகையில் கும்பராசினியர்கள் இந்த ஆடி வெள்ளிக்கிழமைகள்ல என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, என்ன செய்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி ஆடி மாதம் மற்றும் ஆடி வெள்ளியினுடைய சிறப்பை பற்றியும் தெரிந்து கொள்வோம். தமிழ் மாதங்களில் ஆடி மாதத்திற்கென்று தனி சிறப்பு உண்டு. காரணம், ஆடி மாதம் என்பது அம்மனுக்குரிய மாதமாக கருதப்படுகிறது. ஆடி மாதம் என்றதும் நம் நினைவுக்கு வருவது அம்மன் ஆலயங்களில் ஊற்றப்படும் கூழும் தெருவுக்கு தெரு இருக்கும் அம்மன் கோவில்களில் ஒலிக்கும் அம்மன் பாடல்களும் தான். அந்த அளவிற்கு ஆன்மீக சிறப்பு வாய்ந்த மாதமாக இந்த ஆடி மாதம் அமைந்துள்ளது. ஆடி மாதத்தை சக்தி மாதம் என்றும் அம்மன் மாதம் என்றும் அழைப்பதுண்டு. ஆடி மாதம் பிறந்ததும் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அம்மன் கோவில்களும் களை கட்டிவிடும். இந்த மாதத்தில் வேத பாராயணங்கள், மந்திரங்கள் ஒலிக்க சிறப்பு வழிபாடுகள், பூஜைகள், தேர் திருவிழா, தீமிதி திருவிழா என அனைத்து விதமான உற்சவங்களும் வெகு சிறப்பாக நடைபெறும். இந்த சமயத்தில் சூரியனின் நகர்வை கொண்டு வருடத்தை உத்தராயணம், தட்சியாயனம் என 2 பிரிவுகளாக பிரித்து வைத்துள்ளனர். சூரியன் தெற்கு திசையிலிருந்து வடக்கு நோக்கி பயணம் செய்யும் காலம் உத்தராயண காலமாகும். தை மாதம் முதல் ஆனி மாதம் வரை உத்தராயண காலமாக பிரிக்கப்பட்டுள்ளது. இந்த காலம் தேவர்களுக்கு பகல் பொழுதாகும். சூரியன் வடக்கு திசையிலிருந்து தெற்கு நோக்கி பயணம் செய்யும் காலம் தட்சியாயன காலமாகும். ஆடி மாதம் முதல் மார்கழி மாதம் வரை தட்சியாயன காலமாக பிரிக்கப்பட்டுள்ளது. இந்த 6 மாதமும் தேவர்களுக்கு இரவு பொழுதாகும். தட்சியாயன காலம் தொடங்கும் ஆடி மாதத்தில் சூரியனின் ஆற்றல் அதிகமாக வெளிப்படும் என்கின்றார்கள். அதனால்தான் ஆடி மாதத்தில் மந்திரங்கள், வேத பாராயணங்கள், ஜெயங்கள் ஆகியவற்றிற்கு அதிக சக்திகள் உள்ளன. உத்தராயண காலம் சூரியனிலிருந்து வெளிப்படும் கதிர்களை விட தட்சியாயன காலத்தில், அதாவது ஆடி மாதத்தில் சூரியனின் ஒளிக்கதிர்கள் விவசாயத்திற்கு உகந்ததாக இருக்கும். இதன் காரணமாகவே ஆடி மாதத்தில் விதை விதைப்பதை முன்னோர்கள் மேற்கொண்டனர். இதைத்தான் ஆடிப்பட்டம் தேடி விதை என்கிறார்கள். ஆடி மாதத்தில் காற்றில் வேகம் அதிகமாக இருக்கும். அந்த சமயம் தூசிகள் மூலம் நோய்கள் பரவ அதிக வாய்ப்புள்ளன. எனவே வேப்பிலை, மஞ்சள் கொண்டு அம்மனை வழிபடுவதும் உடலுக்கு குளிர்ச்சி தரும் கூழ் ஊற்றுவதும் பாரம்பரிய முறையாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. மேலும் ஆடி மாதத்தில் தென்மேற்கு பருவமழை பெய்யும். இதனால் விவசாயம் செழித்து மக்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். இதற்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் ஆடி மாதத்தில் அம்மனுக்கு சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்படுகின்றன. ஆடி மாதத்தில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடைபெறாது என்பதால் சிலர் ஆடி மாதத்தை பீடை மாதம் என்று சொல்வார்கள். ஆனால் அது உண்மை அல்ல. அது அவர்கள் அறியாமையால் சொல்வதாகும். பீட மாதம் என்பதே உண்மையான பெயர். இறைவனை நமது மனமாகிய பீடத்தில் வைத்து வணங்கும் மாதம் என்பதையே இதன் பொருள். குலதெய்வ வழிபாடு, கிராம தெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு, சிவ வழிபாடு, சக்தி வழிபாடு, திருமால் வழிபாடு என அனைத்து தெய்வங்களுக்கும் ஏற்ற மாதமாக ஆடி மாதம் உள்ளது. ஆடி மாதத்தில் ஆடி அமாவாசை, ஆடி பௌர்ணமி, ஆடி வெள்ளி, ஆடி பூரம், ஆடி சுவாதி, ஆடி பெருக்கு, ஆடி தபசு, கருட பஞ்சமி, நாக சதுர்த்தி போன்ற சிறப்பு மிக்க நாட்கள் பல வருகின்றன. மேலும் ஆடி மாதத்தில் தான் பெண்கள் மட்டும் வழிபடும் ஔவையார் நோன்பும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இத்தகைய சிறப்பு வாய்ந்த ஆடி மாதத்தின் முதல் நாளிலேயே அருகிலுள்ள அம்மன் கோவிலுக்கு சென்று அம்மனை வழிபடுவது மிகவும் சிறந்தது. கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டை சுத்தம் செய்து பூஜை அறையில் உள்ள அம்மன் படங்களுக்கு மலர்களால் அலங்கரித்து விளக்கேற்றி வழிபடலாம். மேலும் அன்னைக்கு பொங்கல், பாயாசம் நெய்வேத்தியமாக படைத்து அம்மன் பாடல்களை பாடியும் வழிபட்டு அம்மன் அருளை பெறலாம். குறிப்பாக இந்த ஆடி மாதத்தை பொறுத்தவரைக்கும் 5 வெள்ளிகளில் மிக முக்கியமான குறைந்தது 3 வெள்ளிகளில் இதை செய்தால் நிச்சயம் பல முன்னேற்றங்கள் உங்களை தேடி வரும். அதாவது ஒரு மனிதனுக்கு வாழ்க்கைக்கு தேவை அருளா பொருளா என்று ஆராய்ந்து பார்க்கும்போது தெய்வத்தின் அருளோடு வரும் பொருள்தான் என்ற பதில் கிடைக்கும். அந்த பொருள் வளம் கொடுப்பவளை நாம் திருமகள் என்றும் லக்ஷ்மி என்றும் வர்ணிக்கிறோம். 8 வகை லக்ஷ்மியில் அருள் இருந்தால் நம் பணமழையில் நனையலாம். நினைத்த காரியத்தை நினைத்த நேரத்தில் செய்யலாம். இல்லத்தில் லக்ஷ்மி வாசம் செய்தால் பணவரவு வந்து கொண்டே இருக்கும்.
பணவரவு வந்து கொண்டே இருந்தால் பசி வறுமை அனைத்தும் நீங்கி வாழ்வில் வளம் கூடும். பொதுவாக லட்சுமி வழிபாட்டை மேற்கொள்ளும் பொழுது விளக்கு ஏற்றி வைத்து குங்குமம் சந்தனம் பூசூட்டிய குடம் வைத்து தேங்காய் வெற்றலை பாக்கு வைத்து இனிப்பு பொருட்களை நெய்வேத்தியமாக படைத்து வழிபாடு செய்ய வேண்டும். வழிபாட்டின் போது அஷ்டலட்சுமி வருகை பதிகம் துதி பாடல்கள் பாடி தீபம் பார்த்து வழிபாடு செய்தால் செல்வ வளம் பெருகும். கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு அகலும். கல்யாண கனவு நிறைவேறும். இந்த காரியத்தை எந்த கோரிக்கையை நினைத்து வழிபட்டாலும் அது விரைவில் நிறைவேறும். எனவே அம்பிகைக்கு உகந்த ஆடி மாதத்தில் வரும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஆலயத்தை நோக்கி அடி எடுத்து வைத்தால் வாழ்வில் வளம் சேரும். சக்தி வாய்ப்புகள் வசதி வாய்ப்புகள் பெருகும். ஆலயங்களில் வைக்கும் விளக்கு பூஜைகள் கலந்து கொண்டால் கலக்கங்கள் அகலும். கனிவான வாழ்க்கை மலரும். வாழ்க்கை என்ற 4 எழுத்திலும் கை என்று வருகிறது. அந்த வாழ்க்கை என்ற கை சிறப்பாக அமைய நம்பிக்கை என்ற கை தெய்வம். அந்த நம்பிக்கையை அம்பிகை மீது வைக்க வேண்டும். அந்த அம்பிகையை நாம் தாய் என்று வர்ணித்து கும்பிடுவது வழக்கம். நாம் செய்யாக மாறி அந்த தாயின் சன்னதியில் மனமுருகி வழிபட்டால் ஓயாது வந்த கவலைகள் அனைத்தும் ஓடி ஒளிந்து கொள்ளும். இன்பங்கள் அனைத்தும் நம் இல்லம் தேடி வர வேண்டுமானால், துன்பங்கள் அனைத்தும் தூளாக வேண்டுமானால் ஆடி வெள்ளியில் அம்பிகை வழிபாட்டினை அவசியம் நாம் மேற்கொள்ள வேண்டும். பால் கேட்டு அழுத பிள்ளைக்கு சீர்காழி படித்துறையில் பால் கொடுத்தவள் அந்த அம்பிகைதான். அந்த ஞான பாலை உண்டதால் தான் திருஞான சம்பந்தர் தெய்வீக மனிதரானார். அதேபோல் பச்சை வெற்றிலையை துப்பி நாக்கில் ஓம் என்று எழுதி காலமேகத்தை பாட்டரசராக்கி வைத்தவள் அம்பிகை. வேல் கேட்ட பிள்ளை முருகபெருமானுக்கு சக்தி வேல் எடுத்து சூரனை சம்ஹாரம் செய்ய வைத்தவள் அம்பிகைதான். புல்லிருக்கும் வேலூர் என்று வர்ணிக்கப்படும் வைத்தீஸ்வரன் கோவிலில் வைத்தியம் பார்க்கும் ஈஸ்வரனின் துணையாகி தையல் நாயகி என்ற பெயரில் இந்த வையகத்தை காத்து அருள் தருபவளும் அம்பிகைதான். அம்பிகையை சக்தி என்று சொல்கிறோம். எந்த காரியத்தையும் செய்யும் போது சக்தி இருந்தால் செய், இல்லையில் சிவனே என்று இரு என்று பெரியவர்கள் சொல்வது வழக்கம். எனவே ஒரு மனிதன் செயல்பட காரணமாக இருப்பது அவன் உடலில் உள்ள சக்தியும் அவனுக்கு அருள் கொடுக்கும் சக்தி எனப்படும் அம்பிகையும் தான். அந்த சக்தியை மீனாட்சி, காமாட்சி, விசாலாட்சி, உண்ணாமலை, அகிலாண்டேஸ்வரி, புவனேஸ்வரி, காலாம்பிகை, திரிபுர சுந்தரி, காந்திமதி, பெரிய நாயகி, தையல் நாயகி, ஞான பூங்கோதை, வடிவுடையம்மன், கொடியிடை அம்மன், சௌந்தரநாயகி, அங்கையர்கண்ணி, திருவுடையம்மன், மாரியம்மன், காளியம்மன், பெண்ணழகி, பொன்னழகி, கனகதுர்கா, கண்ணாத்தாள், சமயபுரத்தாள், ஆதிபராசக்தி, திரிசூலி என்ற எண்ணற்ற பெயர் சூட்டி வழிபாடு செய்கிறோம். இத்தகைய சிறப்பு மிக்க தேவியை நாம் முறையாக விரதமிருந்து வழிபட்டு வர ஏற்ற மாதம்தான் இந்த ஆடி மாதத்தின் வெள்ளிக்கிழமை. கோடி மாதங்கள் கிடைத்தாலும் ஆடி மாதம் போல் ஒரு மாதம் வழிபாட்டிற்கு கிடைக்காது. காரணம், ஆடி மாதத்தில் தான் வெள்ளிக்கிழமை தோறும் விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்வது வழக்கம். ஆலயங்களிலும் விளக்கு பூஜை நடத்துவர். சூரியன் கடகராசியில் சஞ்சரிக்கும் ஆடி மாதத்தில் அம்பிகையை நோக்கி விரதமிருந்து நம் கோரிக்கைகளை வைத்தால் இன்பங்கள் அனைத்தும் இல்லம் தேடி வந்து கொண்டே இருக்கும். இவ்வளவு மேன்மைகள் கொண்ட இந்த ஆடி வெள்ளிக்கிழமைகள்ல நீங்கள் இந்த வழிபாட்டை மேற்கொள்வதன் மூலமாக என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்பட இருக்கு? குறிப்பா கும்பராசனிகர்களுக்கு இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது ராசியில் ராகு இருப்பதால் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வர இருக்குதுங்க. இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்திக் கொள்வது மிக மிக அவசியங்க. அது மட்டும் இல்லாம 6ஆம் இடத்தில் சூரியன், குரு இருப்பதால் எதிரிகளை வெல்ல இருக்கீங்க. கடன் சுமை பாதிக்கு மேல் குறையுங்க. உத்தியோகத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்க இருக்கு. அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம். ஒருவேளை பூர்வீக சொத்து சம்பந்தமாக அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள் சாதகமாக அமைவதற்கான வாய்ப்புகளும் அதிகம் இருக்கு. உடல் நலம் மேம்படுங்க. குரு உச்சம் பெற்று 2ஆம் இடத்தை பார்ப்பது மேலும் சிறப்பு வாய்ந்த ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். பொருளாதார முன்னேற்றம் தடைபடாது. ஏதோ ஒரு வகையில் குடும்பத்தில் சிக்கல்கள் குறைய இருக்கு. புதிய முயற்சிகள் மேற்கொள்ள இருக்கீங்க.
அந்த முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். நல்லவர்களின் சகவாசம் உங்களுக்கு கிடைக்க இருக்கு. இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்திக் கொள்வது அவசியங்க. கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் நீங்கி இருவருக்குள்ளும் அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்க இருக்குங்க. தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகளின் அடிப்படையில் ஆடை ஆபரணம் வாகனம் வாங்கும் யோகம் உண்டு என்பதால் அதற்கான முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளலாம் என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் அவசர முடிவுகளை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டுங்க. புதிய முதலீடுகள்ல ஆலோசனை பெற்று செயல்பட இருக்கீங்க. குடும்பத்தில் சிறிய கருத்து வேறுபாடுகளை அமைதியாக சமாளிங்க. ராசியில் ராகுவும் 2ஆம் இடத்தில் சனியும் இருப்பதால எதையும் கவனமாக செய்வது அவசியம். கண்கள் பற்கள் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருங்க. பேசும் வார்த்தைகள் எச்சரிக்கை உணர்வு மிக மிக அவசியம். யாரிடம் என்ன பேசுகிறோம், எதற்காக பேசுகிறோம் என்பது நிதானத்தோடு பேசுவது அவசியம். கூடுமான வரைக்கும் தேவையில்லாத வார்த்தைகள் அனாவசிய பேச்சுக்களை தவிர்த்து கொள்வது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. அது மட்டும் இல்லாம கும்பராசினியர்களுக்கு இத்தருணங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, வீட்டிற்கு அருகாமையுள்ள அம்மன் ஆலயத்திற்கு வெள்ளிக்கிழமை தோறும் சென்று நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது.